ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சும்மா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் பிரயாணம் பண்ணும் பொழுது அவர்கள் தாங்கள் புசிப்பதற்கு இறைச்சி வேண்டும் என்று கேட்டார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 5 நாள் அல்ல, 10 நாள் அல்ல, 20 நாள் அல்ல, ஒரு மாதம் மட்டும் நீங்கள் அனைவரும் புசிப்பதற்கு நான் இறைச்சியை தருவேன் என்று சொல்லி, அப்பொழுது மோசே சொல்லுகிறான், என்னோடு கூட 6 லட்சம் காலாட்கள் இருக்கிறார்களே, இவர்கள் அனைவரும் புசிக்க வேண்டுமானால் எவ்வளவுதான் மிருக ஜீவங்களை கொன்றாலும் போதாது, மச்சங்களை கொன்றாலும் போதாது. அவர் இருக்கும் பொழுது நீர் 1 மாதம் அளவும் அவர்களுக்கு புசிக்க கொடுப்பீரோ என்று தேவனிடத்தில் கேட்கிறான். Dear children of God, there are times we don't believe what the Lord says, but we are questioning God. Questioning God is kind of despising God. We do not underestimate the power of God and the miracle working of God. That is what God wants us to know today. Please do not underestimate the power of God. Whatever the Lord says, He is able to fulfill, and He will surely make a miracle in your life or perform a miracle in your life, and you will see the power of God in your life. ஆண்டவரை நாம் அசட்டை பண்ணுவது தவறு என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இடத்துல ஆண்டவருடைய வல்லமையை மோசே புரிந்து கொள்ளவில்லை. மோசே, ஆண்டவர் இவ்வளவு பெரிய ஒரு அற்புதத்தை செய்வாரோ என்று சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு பார், இது நடக்குமோ நடவாதோ என்று நீ அதை அறிந்து கொள்வாய் என்று சொல்லி. God is challenging Moses that, do you think that it is not possible with me? You will see today that I am going to fulfill my word in front of your eyes. This is the message for every one of you, those who are listening to me. There are times people have unbelief. People have doubts. People don't believe the word of God. They always question God. God doesn't like people questioning God, because He is the one who has created every one of us. He is the one who has created the whole universe. Nothing is impossible with you. He can provide every possible blessings in your life because He is Jehovah Jireh. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர் அவர். அவராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. உங்கள் கண்களுக்கு முன்பதாக அவர் சொன்ன காரியங்களை நிறைவேற்றுவார். Believe that He is going to fulfill the promise that He has promised you already in your life. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் கண்களுக்கு முன்பதாக நீர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். அப்பா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு நன்மை செய்தீரோ, அதே போல எங்கள் வாழ்க்கையிலும் நன்மைகளை செய்து உடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போகிற உடைய தயவிற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதியும், எங்களை உற்சாகப்படுத்தும். இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களோடு பேசின தயவிற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம். நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒருபொழுதும் தடைபடாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.